நல்லா ஏறி வச்சு செய்வான். வாங்குற, நாங்க ஓக்குறோம், நீ வாங்குற. இது எனக்கு வீடியோ கூட நான் கிளிப்பு தான், ஏதோ ஒரு கிளிப்பு ஒன்று போட்டிருந்தேன், நியூஸ் கிளிப்பு. நான் அதில் தான் பார்த்தேன். இங்கே என்னடான்னா பாலிடிக்ஸ் பற்றி இங்கே பேசும்போது பொதுவாக ஒன்று சொல்லுவானுங்க, ரஜினி ரசிகர்லாம் பாலிடிக்ஸ்லாம் பேசுவாங்க, நீங்களாம் ஏன் பேசுறீங்க? நாங்கள் பேசாமல் வேற எவன்டா பேசுவான்? டேய், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டங்களே ரஜினி ரசிகனை தாண்டி வேற யாருக்குடா பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு தகுதி இருக்கு? அவன் தான் முதல்ல பேசணும், நாங்க தான் முதல்ல பேசுவோம். எங்க உட்காந்து எனக்கு என்னன்னா சிரிப்பு வருதுன்னா, நீ இதை எதை டாபிக் டைவர்ட் பண்றதுக்கு வர, நீ எந்த டாபிக் டைவர்ட் பண்றதுக்கு இதை நீ எடுத்து போட்ட? இதை பேசினா உடனே ரஜினி பத்தி எல்லாம் பேசுறாங்க, யூடியூப்ல எல்லாம் உட்காந்து கன்ஃபார்மா ரஜினி சப்போர்ட் பண்ணி தான் பேச போறாங்க, அது வேற விஷயம். ஆனா என் கேள்வி என்னன்னா, இந்த விஷயத்தால உனக்கு இவன் கூத்தியால வச்சு கும்மி அடிக்கிறத விட்டுருவான்னு நினைச்ச பத்தியா? டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்ச பத்தியா? அங்கதான்டா நீ தப்புன்ட்ட. அதை வருதுன்னா 2021 நீ எந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு, எந்த கட்சியில நீ வேலை பார்த்துக்கிட்டு, எந்த கட்சி கூட இருந்துகிட்டு நீ யாரை எதிர்த்த, யாருக்கு நீ வேலை பார்த்த? நான் சொல்லவா? சரி, சொல்றேன். பிரசாந்த் கிஷோரை திமுக கிட்ட அறிமுகப்படுத்துது யாரா? இப்ப பேசுவோம். விஜய் ரசிகன் வளர்ந்த மேல வாட. ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவன் தான் ஓத்தா பத்தினா விஜய் ரசிகன் மேல வந்து இப்ப எனக்கு பதில் சொல்லு. நான் வாய மூட்டி கேட்கிறேன். 2021 திமுகவுக்கு ஆதவ அர்ஜுனா யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான்? வா. பிரசாந்த் கிஷோரை எப்படி திமுகவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான்? யார் அறிமுகப்படுத்தி வச்சா? சொல்லு பாப்போம். நான் சொன்னது பொய்ன்னு மட்டும் சொல்றா பாப்போம். திமுக காரங்களே சொல்லுவாங்க, பிரசாந்த் கிஷோரை வந்து திமுகவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே ஆதவ அர்ஜுனா தான். ஏன் ரஜினி வந்துருவாருனா? எங்க போய் அதிமுக போய் கேளு ரஜினி தேரியத்தை பத்தி. என்னடா டேய், என்ன இவர் வயசா இருக்கலாம், முடிக்கட்டு போயிருக்கலாம், ஆனா பழைய சிவாஜிராவ் உள்ளதான் இருக்கிறாப்புல. ஓவரா சீண்டுன மவன நாளைக்கு அறிக்கை வந்துச்சு செத்த. இந்த எலெக்ஷன் டைம்ல எப்ப வேணாலும் அறிக்கை வராம போலாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் டைம்ல தலைவன் பேரை அதிகமா யூஸ் பண்ணாலோ, தலைவன் பேரை வேற கட்சிக்காரங்க பேனருக்கு பயன்படுத்தினாலோ, தலைவனோட பேரை வந்து இங்க பிரச்சாரத்துல பயன்படுத்தினாலோ சத்தியமா அறிக்கை விழும். கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? இங்க பேரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கூட்டத்தை காட்டிக்கிட்டு, இந்த காசு கொடுத்து கூட்டத்தை கொண்டு வந்துகிட்டு, இந்த மறுபடியும் இந்த பெரிய ஆளுங்க கூட மோதனாதான் நம்மள பெரிய ஆள். டே, நீங்க சினிமால இருந்து அரசியலுக்கு போனாலும் ரஜினியை தொடாம இல்ல முடியல, ரஜினியை தொடாம இருக்க முடியல. ஐயோ ஐயோ, தூக்கத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான் போல இருக்கு இந்த ஓடுகாலி பையன். ஏண்டா ஒருத்தைய லவ் தலைவர் இல்லாம அவன் இல்ல கபிலம் ப்ரோ. இல்லங்க, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏதாவது செஞ்சுக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு அனுப்பி, போமா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகி ஏதாவது செய்யுமா, உனக்கு பிடிச்சதை செய்யுமான்னு அப்பாங்காரன் அம்மாங்காரங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த புள்ளியும் போய் ஜிம்முக்கு போய் உட்காந்து சரி நம்ம உடம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுன்ட்டு அந்த அம்மா போயிருக்கு. போன இடத்துல இதை போய் கரெக்ட் பண்ணியிருக்கிறான் ஒரு புறம்போக்கு எச்சக்கலை. என்ன பணத்தாசை பிடிச்சி அந்த பொண்ணை போய் கரெக்ட் பண்ணியிருக்கிறான். கரெக்ட் பண்ணி நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் தெரியாம தான் கேட்குறேன், அதே ஜிம்மில் ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்களாம் வருவாங்க, அவங்க மேலாம் உங்களுக்குலாம் லவ் வராதாடா? அது எப்படா பணக்கார பொண்ணுங்களா பார்த்து தான் லவ் வருமா? இல்லை நான் தெரிஞ்சுதானே, இல்லை நான் தெரியாம தானே கேட்குறேன், உண்மையை சொல்லுங்க, நான் நியாயமாக தானே கேட்குறேன். இப்போ ஜிம்மு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குலாம் இருப்பாங்கல்ல, இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்க லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, கல்யாணம் ஆகாதவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க மேலாம் லவ் வராதம்மா? அது எப்பட்றா மார்டின் பொண்ணை பார்த்து தான் லவ் பண்ணுவியா? ஏன்னா அதுக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு. நீ சொத்து பணத்துக்கு ஆசைப்படலை அப்படின்னா கோத்தா நான் என்ன கேட்பேன்னா, அவன் பொண்ணெல்லாம் விட்டுட்டு உன் சொத்து வேணாம் பணமும் வேணாம் விட்டுட்டு வந்து நில்றா பார்ப்போம் விஜய் கூட. விஜய் உன்னை கட்சியில சேர்க்கறானா இல்லையா பார்ப்போமா? உன் மச்சாங்காரன் காரி துப்புன்னு துப்புறான்,
கிட்டத்தட்ட அது அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி இது அனில் படை ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லி ஓப்பனா சொல்றான். இங்க ஒருத்தன் ஓஆர்எஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான் ஓயா. அந்த ஓயா என்னடானா கட்சியில சீட்டு நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் பேசி நாங்க பணம் தரோம், 5 கோடி ரூபா பணம் தரோம், அது கொடுக்குறோம், எனக்கு ஆளு லிஸ்ட் மட்டும் கொடுங்கன்றான். எம்எல்ஏம்ல உட்காந்து லிஸ்ட் சேர்க்கிற மாதிரி காசை ஆட்டையை போடுறதுக்கு எல்லா வேலையும் பாக்குறானுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு பணத்தை சுருட்டிட்டு போறானுங்க எல்லாம். என்ன 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு எல்லாம் காசு சுருட்டிட்டு போறான். விஜயும் விஜய் ஃபேன்ஸும் உட்காந்து ஒத்தம் மாத்தி ஒத்தம் போல உம்பிட்டு கிடங்கடா. என்னடா அபிசா பேசுறலாம் நினைச்சு அதை நீ நான் அப்படிதான் பேசுவேன். நீ முடிஞ்சா ரிப்போர்ட் அடிச்சுக்க, நீ என்ன அவனால முடிஞ்சு போட, அப்படிதான் ட்வீட் போடுவேன், அப்படிதான் பேசுவேன். இன்னும் இப்பே இந்த விழுதுன்னா எலெக்ஷன் டைம்ல பச்சையா போட்டு அடிப்பேன். இன்னும் பச்சையா விழும். அவனை தான் டேக் பண்ணுவேன், விஜய் புண்டாம அவனை தான் டேக் பண்ணுவேன். என்ன புடிங்கிறான் அவன்? என்னடா போடுவேன்? மிஞ்சி போனா டிஃபமேஷன் கேஸ் போடுறா மயிறு, போடுறா அக்கால வழி, போடுறா முடிஞ்சா போடுறா டிஃபமேஷன் கேஸ். பத்தா நான் பாக்குறேன்டா. அவன் கிடக்கான் கபலம், அதெல்லாம் போட மாட்டான். அவனுக்கு தான் அசிங்கம். ஹலோ, கேக்குதா? ரெட் டிராகனு அதுல அவரோட வாய்ஸ் தான் கட் ஆயிடுச்சு. கேக்குதா? கேக்குது, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா கேக்குது கபலம் ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல, வெளில தள்ளி விட்டுருச்சு. ஓகே ஓகே ஓகே, ஆல்ரெடி ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? ப்ரோ பாத்துக்கங்க, ஐடியா ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. பேரு ஐடியா போச்சு, மயிரா போச்சு. நான் மறுபடியும் ஒரு புது ஐடியா ஒன்று உள்ள என்ன பண்ணுவோம் தான் கேளு. பாத்துக்கங்க. நம்ம அந்த இன்னொரு ஐடி ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, டேய் பழசு ஒண்ணு போச்சு. என்ன ரீச்சுக்காக ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ரீச்சுக்கு இல்லங்க, நீங்க போறது அப்பதான் மத்தவங்களுக்கு 4-5 பேருக்கு போய் கரெக்டா சேரும், அதுக்கு சொல்றேன். அதான் என்ன மயரவனெல்லாம் போடிக்கிட்டு முடிஞ்சா ரிப்போர்ட் அடிச்சுக்க. நான் இன்னொரு ஐடியா கொண்டு வருவேன். இப்ப ஐடி பேரு திரிஷா பாய் ஒருத்த விஜய் தான் தூக்கி எடுத்துட்டு போயிருப்பேன். என்ன பண்ணுவேன்? அப்படிதான் இப்ப ஐடி பேரு. என்ன பண்ணுவேன்? ரிப்போர்ட் எடுப்பேன். இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணேன். என்ன பண்ணுவான்? மத்த ரஜினி எல்லாம் தொட்டா அதெல்லாம் வெறி பிடிச்ச நாயா மாறிடுவோம். உண்மையிலே சொல்றேன், வெறி பிடிச்ச நாயா தான் வரும். ரஜினி எல்லாம் தொட்டா வெறி பிடிச்ச நாயா தான் வரும். எவன் ஆப்போசிட்ல எவன் நிக்கிறான், எவன் என்னோட பாக்குறான். தக்கால வீடு ரஜினி பத்தி பேசுறதுக்குலாம் எனக்கு கட்ச பத்தி பேசுறானுங்களா? ஏண்டா அன்னைக்கு அஜித் உட்காந்து அன்னைக்கு மேடையில பேசும்போது உட்காந்து இல்ல நின்று கலைஞரை பக்கத்துல வச்சு ஏச்சு நின்று கை தட்டு எவன் எவனா நின்று நின்னா? கமலா சேர்த்து நின்னானா? அமிதாப் பச்சன் சேர்த்து நின்னானா? நடிகர் சங்கம் நின்னுச்சு. ஒத்தாளு எவனா ஏச்சு நின்னா பாரு. யாருகிட்ட பேசிக்கிட்டு, எவன்கிட்ட யாருகிட்ட என்ன பேசணும்னு தெரியாம மைக் இருக்குன்னா ஆள் பொண்ணு. இவரு 6 மாசத்துக்கு அப்புறம் இவருக்கு ஆட்சி வந்துச்சுன்னா எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணிடுறியா? டேய், எஃப்ஐஆர் ஃபுல் ஃபார்ம் பண்ணா என்னன்னு தெரியுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எஃப்ஐஆர் ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா? அந்த ஆதவ குண்டாம உனக்கு போய் விஜய்க்கு விளக்கு பிடிக்கிறதா விளக்கு போடுறா. எஃப்ஐஆர் ஃபுல் ஃபார்ம் ஒரு மயிரும் தெரியாது. மயிறு எஃப்ஐஆர் போட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அது ஏதோ உங்க வீட்டு டைரி நினைச்சிட்டு இருக்கிய? ராத்திரி உட்காந்து எழுதிட்டு மறுபடியும் காலையில எழுந்து கீச்சிட்டு போயிடலான்னு என்ன லவ் லெட்டர் நினைச்சிட்டு இருக்கிய? எல்லாம் லிசன் பண்றதுதான் மேல மைக்க வேண்டிய வரலையா? இப்ப எவனாவது காக்காக்கு நான் மைக்க கொடுத்து யாராவது மைக்க கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா? ப்ரோ உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது ப்ரோ. அப்படிதான்டா கேட்கும். ஐயா கீழே இருக்கிறவங்களுக்கே கேட்கல. மானவரியா உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருக்காங்க கபலம் ப்ரோ.
குறுக்கால இருந்து கமலாசன் குறுக்கால ஏதோ தூக்கிட்டு போட்டு வச்சிருக்கு. நான் வேறயா அடிக்கடி நம்மள டென்ஷன் ஏத்துறேன். திடீர்னு ட்ரம்ப்பை டேக் பண்ணி ட்வீட் போடுறான். கபிலன்ஜி ஸ்பேஸ்ல நீங்க யாருமே காட்டல, ஃபுல்லா ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. அது கொஞ்ச நேரம் சரியா போகுது. ரீஜாயின் பண்ணி சரியா போயிடும். அதை விடுங்க, கீழே ஒருத்தன் வந்து மைண்ட் யூர் பிஸ்வா சொல்லிட்டு இருக்கான், அவனை மட்டும் மேல எடுத்துங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. மேல வாங்கிட்டு மைக் வாங்கிட்டு வர சொல்லு. யாரு பேரு ஐடி பேர்? கமெண்ட்ல ஒருத்தன் ரொம்ப நாள் கதறிட்டு இருக்கான். ஐடி பேர் என்னடா? அவன் பேரை சொல்லி சரி ஓகே, தினேஷ் ராஜா. மேல வர சொல்லு. தம்பி மேல வாப்பா. அவன் பேரை வேற சொல்லி பப்ளிசிட்டி இருக்கீங்க. பேசுனது நீ, சொன்னது நீ, கேட்டா பப்ளிசிட்டி பண்றேனா? கொஞ்சம் இருங்க ப்ரோ நான் போயிட்டு இருங்க, மறுபடியும் ரீஜாயின் பண்றேன் இருங்க. ஆமா ப்ரோ, எப்ப யார கிழிச்சு டெலிட் பண்ணிடுவான். நாம கோர்ட்ல வாயிலேயே சொருன்னு சொருவாங்க, எங்கடா எப்பயாரு அப்படின்ட்டு. ஜிப்சி மைக் கொடுத்துட்டேன். ஜிப்சி இருக்கீங்களா? யாரையும் காமிக்கல கபிலம் ப்ரோ, ஆனா பரவாயில்ல, வந்துருப்பாரு. வரட்டும். ஜிப்சி மைக் வந்துருச்சா சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல சொல்லி விடுங்க. யாரு இது? தினேஷ். யார் அந்த ஐடி? மைக்ல சொல்லுங்க, பேசுங்க. சும்மா கீழே கமெண்ட்லாம் கத்திட்டு இருக்கு, மேலதான் பேசுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப எல்லாம் தெரியுது கபிலம் ப்ரோ, கிளியரா தெரியுது. இப்போ ஸ்பேஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜிப்சி கேக்குதா? ஜிப்சி வந்துட்டாரு, ஸ்பீக்கர் வந்துட்டாரு. கேக்குது ப்ரோ. மெட்ராஸ் பேங்க் கேக்குதா? கேக்குது. இந்த 3 ஐடிக்கு மைக் கொடுத்தேன். ரெட் டிராகன் இருக்காரு, ரெட் டிராகன் வந்திருக்கு. ஆதின்னு ஒண்ணு வந்து ஸ்பீக்கரை வந்துட்டு வெளியே போயிடுச்சு. ஜிப்சி உங்களுக்கு என்ன தோணுது ஜிப்சி? இது எந்த டாபிக் டைவர்ட் பண்றதுக்காக ரஜினி பேர் உள்ள இழுத்து விடுறான்னு நினைக்கிறீங்க? வேற என்ன? கள்ளக்காதல் தான். ஆமா, கள்ளக்காதல் விஷயம் இன்னும் போயிட்டே இருக்கா, அதை நிறுத்தணும். என்ன பண்றதுன்னு பார்த்தானுங்க. அஜித் நிப்பாட்டணும். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல, அதுக்கு அந்த பொம்பளை கூட சுத்துறதை நிப்பாட்டணும். அது முடியாது. இல்ல அந்த 41 பேர் மேட்டர்ல வந்து ஓகே, உன் மேல அவங்க சைட்ல அவங்க மத்த பொதுஜனத்தை விடுங்க, விஜய் ஃபேன்ஸ் வந்து முழுக்க இது டிஎம்கே சதி தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வச்சிட்டானுங்க, இவங்க நம்பிட்டானுங்க. ஆனா இந்த வாட்டி வந்து இவனுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு, தெரிஞ்சு போச்சு. இவன் திருந்த மாட்டான், இவன் நம்மளுக்கு அடி வாங்கி கொடுப்பான்ற தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றது விஜய் ஃபேன்ஸை மட்டும் சொல்றேன், அனில்ஸ் மட்டுமே. அதனால அதுல வராத பேக் ஃபேர் இதுல வந்துச்சு. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல இவனுக்கு. அதனாலதான் உட்காந்து துடிச்சிட்டு இருக்கான் உட்காந்தவன். ஏன்னா தேவையே இல்லை, சம்மந்தமே இல்லை, சும்மா இழுக்கிறான். நம்மளே இந்த ஸ்பேஸ் தேவையில்லை, இருந்தாலும் நம்ம சும்மா நம்மளே எவனா அடிக்கணும்ல, அதுக்காக இன்னைக்கு இந்த நாயை போட்டு அடிப்போம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அந்த நாய் ஒர்த்து கிடையாது. அதுங்க சும்மா மலையை பார்த்து கீழே இருந்து சில நாய் குறைச்சிட்டு தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம ஜாலியா இருக்கோம், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கோம், கல் அடிச்சு விளையாடுவோம். சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஜிப்சி? இன்னைக்கு ஏதாவது கண்டென்ட் வரும்னு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல நியூஸ் ஒன்று போட்டு. ஆமா இதை வந்துருச்சு பாத்தீங்களா? வேற ஒண்ணு எதிர்பார்த்தேன், இது வந்துச்சு. இல்ல ஏதாவது ஒரு கண்டென்ட் வரும்னு எனக்கு தோணுச்சு ஜிப்சி. எதனால சொல்றேன்னா, இதுல விஜய் பங்கேற்கல, அப்ப இதுல கவனம் ஈர்க்க மாட்டாங்க யாரும். ஞாபகம் இருக்கா? அப்ப கவனம் ஈர்க்கணும்னா, இந்த போராட்டம் கவனம் ஈர்க்கணும்னா, இந்த போராட்டம் ஒண்ணு நடந்ததுன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா, ஒரே ரஜினி பத்தி அதாவது ஒரு கான்ட்ரோவர்சியா ஏதோ ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாரையுமே ரொம்ப மரியாதை குறைவா பேசியிருக்கான். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முட்டாள்னு சொல்லியிருக்கான், இவரை வந்து அம்பேத்கர் இருக்காங்க, எல்லாரும் வந்து இவனை அடிக்கணும்.
நான் சொன்னா உடனே திமுக காரங்க எல்லாம் கோச்சிக்கிறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கே இந்த தேவையா பையன் மேல கேஸ போட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளுத்திக்கு வச்சிருந்தா இன்னைக்கு அது பேசுமா? ஆமா கண்டிப்பா செஞ்சிருக்கணும், செய்ய மாட்டாங்களே. எங்களுக்கே வருத்தம் தான் அது. இல்ல செய்ய மாட்டாங்க. எனக்குமே எவனோ ஒருத்தன் சாதாரண கேஸ்ல உட்காந்து கொண்டு அடிச்சு அவன்லாம் சாவுறான் இதுக்குள்ள. இவனுங்க இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு ஃப்ரீயா உட்காந்து சுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப எங்களுக்கு கடுப்பா இருக்கு பாத்துட்டு இருக்கும்போது. நேத்து எங்களுக்கே கடுப்பா தான் இருக்கு. நேத்து வந்து சிப்ஸ் நேத்து ஒரு ட்வீட் போட்டேன். இந்த வந்து சிலிண்டர் இந்த நாய் வந்து கோவிட் எடுத்தா லைஃப் ஷார்ட்னு பாட்டினா மாஸ்டர் படத்துல என்ன கோவிட் வந்துச்சு, சிலிண்டரை பத்தி இந்த நாய் பேசுனுச்சு, சிலிண்டருக்கு ஆப்பு வந்துருச்சு. இன்னும் இது எதை பத்தி எல்லாம் பேச போகுது நேத்து சொல்லியிருந்தேன். அப்ப கமெண்ட்ல சொல்றான், டேய் அதெல்லாம் இன்டர்நேஷனல் மேட்டர். டேய் சிலிண்டர்ன்றது இப்ப நீங்க யூஸ் பண்ற பெட்ரோல்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயிலோட எக்கனாமிக்க முதல்ல பேசிக்கா முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆயில் எக்கனாமிக்க தனி. அந்த ஆயில் எக்கனாமிக்கே என்ன கச்சா எண்ணெயோட எக்கனாமிக்கல் ஒரு இழவும் தெரியாம உன் வாய் இருக்குன்றதுக்காக மைக் இருக்குன்றதுக்காக நீ பாட்டுக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீன்னா எவன் விட்டு அப்பங்காசுல யாரு கொடுப்பா? நீ மட்டும் எப்படி கொடுப்ப 6 சிலிண்டர்? இல்ல சிலிண்டர்ல வந்து எக்கனாமிக்கல் மேட்டர் அப்படின்னு கமெண்ட் தெரிஞ்ச நாய்க்கு சிலிண்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு தெரியாதா? பெட்ரோலுத்துறை யார் கையில இருக்கு? பெட்ரோலுத்துறை யார் கையில இருக்கு? ஏன்னா ஒரு இழவும் தெரியாம எதுல இருந்து எந்த டாபிக் டைவர்ட் பண்றதுன்னு தெரியாம எதையாவது இழுத்து விட்டு பாத்தியா எங்க தலைவருக்கு கட்ஸ் இருக்கு, ரஜினிக்கு இல்ல. டேய் எங்க அப்பா விஜயோட அப்பா இருக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட போய் கேளு, ரஜினியோட கட்ஸ பத்தி பேசுவாங்க. நான் உப்பியும் சொல்றேன், சார்பு இல்லாமே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதிமுகவை உட்கார்ந்து எதிர்த்து நின்னது இதே ரஜினி தான். அன்னைக்கு அஜித்தை பத்தி அஜித் வீட்டுல போய் மிரட்டுறாங்கன்னு சொல்லி அங்க அஜித் மேடையில பேசும்போது எதிர்த்து நின்னது அதே ரஜினி தான். அதே மேடையில கலைஞரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அமிதாப் பச்சன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா அங்கேயே ஆதரவு தெரிவிச்சாரு அவர் தான். அதுக்கப்புறம் அஜித் வீட்டுக்கு போகும்போது அவரை வீட்டுக்கு போனாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது அவரும் கூட போனாரு. ஆளுநரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கமலஹாசன் அமிதாப் பச்சனை தமிழ் சினிமாவோட இந்திய சினிமாவோட முக்கியமான பிரபுகள் எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒத்தாலும் மனசை ஏச்சின்னு கை தட்டினாங்க. ஏன்னா அவரு மாதிரியே ஒருத்தன் பேசுறாருன்ட்டு அவருக்குள்ள ஒரு இது. அவர் எப்படி 96ல பேசினாரோ அதே மாதிரி இவர் பேசுறாரு, ஓப்பனா அடிச்சு பேசுறாரு. அப்ப இவர் இங்க நின்று ஆதரவு தெரிவிக்கிறார், அந்த இதுக்கு நானுமே ஆதரவுடான்ற மாதிரி அப்ப சொல்றாரு. அப்பதான் அது அப்படியே பெருசா பூம் ஆச்சு அது அந்த விஷயம். அந்த மேடையில தானே இந்த சொட்டையன் வந்து செலவு வைக்கணும்னு சொன்னான். ஆமா 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 அதேதான் கலைஞருக்கு எல்லாத்துலயும் செலவு கலைஞருக்கு செலவு வைக்கணும், அது வைக்கணும்னு சொன்னாங்க. அதாவது ஒரு போல்ட்னஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன கூப்பிட்டு ஏங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க, வரவும் வரட்டும்னு சொல்றேன். அந்த தைரியம் கூட இல்ல இந்த அணிலுக்கு, அவனுக்கு இல்ல. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். ஏற்கனவே இவன் வந்து போன வாட்டி ஒரு தூண்டி விட்டான். தூண்டும் போது எனக்கு வந்து நான் மென்டலு அப்படின்ற மாதிரி தான் இவன் வந்து தப்பிச்சு வந்தான். இப்போ திருப்பி என்ன பண்றான், நீங்க வந்து என்னன்னாலும் பண்ணுங்க, மிஞ்சி போன எஃப்ஐஆர் நான் வந்தா வந்து தள்ளுபடி பண்ணிடுறேன்றான். புரியல அதை. இவன் இருக்க மாட்டான். 6 மாசம் கழிச்சு இவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். இவன் யாரை தூண்டி விடுறான், இவனுங்க பின்னாடி போய் இவனுங்க எல்லாம் என்ன இந்த தொண்டர்களோட நிலை என்ன ஆக போகுது தெரியல. ஏன்னா இப்ப நம்மளுக்கோ உங்களுக்கோ நம்மளுக்கு யாருக்கும் எதுவுமே ஆக போறது இல்லை. நம்மளுக்கு இந்த நாயை பத்தி தெரியும். நம்பி போறானுங்க பத்தியா பின்னாடி, இவனுங்களை தான் இவன் என்ன சொல்றது பகடக்கையா யூஸ் பண்றான். இவன் இந்த பேச்சுக்கு அவன் தூக்கி உள்ள போகணுன்றேன், இவனை உள்ள போடுங்கன்றேன். ஆக்சுவலா சொல்றேன் நான், இவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க நீங்க. ஆக்சுவலா தெரிஞ்சு பிஜேபி திமுக எல்லாம் இடம் தான் கொடுக்குறீங்க. ஆமா தூக்கி மிதின்னு போட்டு உள்ள நாய்களை தூக்கி போடாம இது சமூகத்துக்கு ரொம்ப கேடா இருக்குதுங்க. எல்லாம் எப்ப பார்த்தாலும் வன்முறையை தூண்டிட்டே இருக்குதுங்க இதுங்க. ஆக்சுவலா கீழே இருக்குதுங்க, கிளர்ச்சியை எதிர்பார்க்குதுங்க இதுங்க. கிளர்ச்சி இது எதிர்பார்க்குது, ராத்திரி இடுப்புல முறுக்கா சொருகிட்டு வேலை பார்க்குது. இல்ல கபிலன், அவருக்கு ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், இங்க ஆபரேஷன், அந்த ரப்பரு இந்த ரப்பர்னு சொன்னானுங்களே, இவனுங்க என்ன சொல்றானுங்களோ கபிலன், அது இவனுங்களுக்கு தான் கபிலன் வருது. என்னென்னலாம் இவனுங்க மற்றவனை பழிக்கிறானுங்களோ, இவனுங்க மற்றவனுக்கு பொய்யா பழிக்கிறது எல்லாமே இவனுக்கு நிஜமாவே வருது. உண்மையாவே இந்த தலைக்கு வந்து ஆன்ம கரவு நான் இவன் தான் குஞ்சில ஆபரேஷன் மட்டும் படுத்து வந்துருக்கான் கிடக்குறான். அந்த பக்கம் கிட்னி ஆபரேஷன் இவனுக்கு குஞ்சிலே வாங்கியிருக்காங்க. கேஸ போட சொல்றாங்க, கேஸ போட சொல்றாங்க, போய் போடுங்களேன்டா. ஜிப்சி இவனுக்கு விஜய்க்கு குஞ்சில ஏதோ வியாதியா நோயா தொற்று நோயா என்னன்னு தெரியுது, அதனாலதான் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க.
இன்ஃபெக்ஷன் பண்ணி அந்த தோலை நீக்கிருக்கானுங்க அந்த நாய்க்கு. அவன் தான் போட்டுக்கானே, தெளிவா போட்டிருக்கானே. அந்த டாக்டரை பத்திலாம் நான் பார்த்தனே போயிட்டு. அந்த டாக்டர் என்ன பண்றாரு, அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்தனே. எல்லாம் தெளிவா இருக்கு. வேணா கூகுள் பண்ணி பாருங்க. அப்படி இது அவதூறுன்னா போஸ்ட் போட்ட மேல முடிஞ்சா கேஸ போடுங்கடா. ஏன்டா கத்துறீங்க? இங்க உட்கார்ந்து சின்ன சின்ன அவனே போஸ்ட் போட்டிருக்கானே. முடிஞ்சா கேஸ் போடு, நான் நிரூபிக்கிறேன்றானே. வாடா கோர்ட்டுக்கு வாடா, கழுவி காட்டுறானுங்க. இதுக்கு மேல நான் ஆதாரம். இதை ஏன் நாங்க பேசுறோம்? எங்களுக்கு இதுக்கு என்ன பேச வேண்டிய தேவை இருக்கு? ஏன்னா இவனுங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கானுங்க. அவருக்கு அங்க ஆபரேஷன், அவருக்கு இந்த பிரச்சனை. நீங்க தானே மத்தவங்க குடும்பத்துல எட்டி பாத்தீங்க. மத்தவன் ஜட்டிக்குல முதல்ல பார்த்தது எவன்டா? நீங்க பண்ண அவதூறு எல்லாமே உங்களுக்கு தான் வருது. ஒரே ஒருத்தன் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்த எல்லா ஆக்டருக்கும் பண்ண விஷயத்த உங்க ஒரே ஆள் அனுபவிக்கிறான். கர்மா ஆல்ரெடி அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வெளில காட்ட மாட்டேங்கிறான். ஆக்சுவலா அவன் அனுபவிச்சு தான் இருக்கான். இன்னும் மோசமான விளைவுகள் நீங்க பாப்பீங்க பாருங்க. இப்பவே ஓடிடுங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃபும் அதுதானே ஜிப்சி ப்ரோ சொன்னதா கேள்வி. அவங்க ஒய்ஃபும் அதுக்கு வந்து அதே எஸ்டிடி இருக்குன்னு தானே சொன்னதா இதுல சப்மிட் பண்ணிருக்காங்களாமே கோர்ட். இதுல கோர்ட் ஃபைலிங்ஸ். ஆமா, அதுலயும் அப்படித்தான் இருக்கு. அவங்க அந்த போஸ்ட் போட்டவங்களும் தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு பைல்வான் ரங்கநாதனும் அதைத்தான் சொல்றா போல. இப்படி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். பட் நாங்க முன்னாடி இதெல்லாம் பேசல. இப்ப வந்து அவங்களே ஓபனா போனப்ப நாங்க வெளில சொல்றோம் அப்படின்னு ஜிப்சி ப்ரோ இருங்க. நான் இந்த மலை மாடு கொஞ்சம் திட்டிக்கிறேன். ஏன்டா மயிராண்டி, மாமனாரு சொத்துல பேரை வாங்கிட்டு அவங்களுக்கு அங்க ஒரு போன வருஷம் ஃபுல்லா கழுவி விட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து கட்சை பத்தி பேசுறான். அதுவும் யாரு பேசுறான் பாரு. யாருக்கிட்ட இருந்துன்னு இவன் கட்சை பத்தி பேசுறான். ஏன்டா டேய், கொடநாடுல கூர்க்கா கூட உள்ள உள்ளடா. அவங்ககிட்ட வந்து மண்டி போட்டு சுத்தின்ட்டு இவன் வந்து கட்சு பத்தி பேசுறான். மயிராண்டி ரஜினி கொடுத்த பேட்டியெல்லாம் பாத்திருக்கியாடா நீ? டேய் போறம்போக்கு பையன், மலை மாடு எதையாவது ஒண்ணு மைக் அடிச்சனா என்ன வேணா பேசுவேன்றது. இவன் வந்து பெண்கள் சேஃப்டி, அதுவும் நம்ம வந்து நல்லத்தனமா பண்ணோம். ஊழலே என்ன சொன்னான் இந்த நாய்? இல்ல அளவா செய்யணும். ஊழலுக்கு என்னடா அளவு இருக்கு? ஏன்னா கேன்ல போட்டு உயிருக்கு சேதாரம் இல்லாம ஊழல் செய்யணுமா? எவனாவது ஊழலை ஜஸ்டிஃபை பண்ணுவானடா? ஏன்டா மலை மாடு மைக் அடிச்சா என்ன வேணா பேசிட வேண்டியது. ஆனா இந்த நாய் தான் 52 பேரை கொண்டிருக்கான். உயிருக்கு சேதாரம் இல்லாம ஊழல் செஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிறான். போனவனே முதல்ல ஓடினவனே இவன் தான். ஏன்டா எவனாவது தலைவர் அந்த மாதிரி இருப்பானாடா? முதல்ல அவன் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம தானே போய் நிக்கணும். நம்மளை பார்க்க இவன் போயிட்டான். ஊர் முழுக்க இவன் போய் உட்காந்துக்கணும் பனையூர்ல. இவனாடானா போனே வராம போனை தூக்கின்னு ஹலோ ஹலோன்ட்டு போறான். ஏடா டேய், இவனுங்கெல்லாம் வந்து கட்சை பத்தி பேசுறானுங்க. சரி ஓகே, நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. ஓகே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இந்த மேட்டர் தான். இவனுங்க வழியிலே வருவோம். சரியா? சிபிஐக்கு போனது நீங்க கிடையாது. உங்களை ஒருத்தங்க கோத்து விட்டாங்க. சரி ஓகே, சிபிஐக்கு எதுக்கு போனீங்க? மக்களுக்கு நியாயம் வேணும் தான் போனீங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டா? மக்களுக்கு நியாயம் வேணும், சிபிஐக்கு போனீங்க. எங்களுக்கும் நியாயம் வேணும். நீங்க தான் சொன்னீங்க செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காங்கயா, நான் பிடிச்சி கொடுக்க போறேன்னு. கரெக்டு தான், நாங்களும் அதுதான் வெயிட் பண்றோம். இப்போ உன்னை வர சொன்னா நீ இதை விட முக்கியமான வேலை உனக்கு என்ன? முழு மக்கள் பணியில நீ இறங்கிட்ட. உன்னை வான்றான் சிபிஐ. உன்னை இதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்ப ஓடுற? மத்த வேலை உனக்கு என்ன புடுங்குற வேலை இருக்கீங்க? 5 கோடி வாங்கி உள்ள போறதுக்கா? 15 கோடி. இப்போ பொங்கலுக்கு ஏன் வந்த? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. நீ பொங்கல் வாழ்த்து கூட சொல்ல, எதுக்கு நீ பொங்கலுக்கு லீவுக்கு வந்த? ஏடா டேய், என்னங்கடா நீங்க எல்லாம் இருக்கீங்க? இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுறாங்க. அது அந்த எங்களுக்குமே கரூர்ல நியாயம் கிடைக்கணும் நாங்க கேட்கறோம். இப்ப அதை பிடிச்சு கொடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. சிபிஐ கூப்பிடுறாங்க, நீ ஏன் இப்ப போக மாட்டேங்கிற? ஏன் தள்ளி போடுற? இங்க ஒரு வேலையும் கிடையாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இங்க ஒரு வேலையும் கிடையாது. நீ எதுக்கு இங்க தள்ளி போடுற? கட்சி ஆரம்பிச்சு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரஜினியை தொட்டா நமக்கு மைனஸா தான் ஆகும். அது மிகப்பெரிய மைனஸ் ஆகும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு அவனுக்கு தொடுறானுன்னா என்ன மிஞ்சி போனா என்ன? ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த தேவாக்காரை அடிச்சு நொறுக்கின மாதிரி, ஏஆர்எம்காரை அடிச்சு நொறுக்கின மாதிரி, வடிவகரசி போற ட்ரெயினை நிப்பாட்டின மாதிரி உட்காந்து இங்க நிப்பாட்டு போனா அது ஒரு ஏஜ்ரா. அது ஒரு ஏஜ் டைம்ல பண்ணிட்டு இருந்தோம். ரைட்டு ஓகே.
ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க தலைவன் பேச்சை நாங்க கேட்டு கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருக்க ஆரம்பிக்கிறோம். அவர் நீ போய் இதை பண்ணு, சத்யராஜ் பேசுனதுக்கெல்லாம், சத்யராஜ்லாம் வந்து இந்த இதுல ஒகேனக்கல் இஷ்யூ பேசுனதுக்கெல்லாம் வீட்டு கண்ணாடிலாம் அடிச்சு நொறுக்குல வெளில வந்து 6 மணிக்கு அடுத்த 1 மணி நேரத்துல பேட்டி வந்து கொடுத்தான். இல்லைங்க, நானும் தலைவரும் நல்ல நண்பர், நாங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் இது மாதிரி திட்டிப்போம் பேசிப்போம், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகாதீங்க, இது மாதிரி இப்போ ஒருவேளை உங்கள் இதெல்லாம் ஹர்ட் ஆயிருந்ததுன்னா மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். டிஸ்னி கொண்டு நான் சொல்கிறேன், வலைபேச்சு இருக்கிறான்லாம் 3 குரங்கு, அதுங்க ஆஃபீஸ் கொண்டு போய் உள்ளே போய் உட்காந்துட்டு தான் வந்திருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இங்கே ஆர்கனைஸ் பண்ணி ரஜினி ரசிகர்லாம் ஒட்டு மொத்தமாக எதிர்க்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளு மயிரும் கிடையாது, என்ன அவ்வளோ சீனும் கிடையாது. நீ கூட்டம் சேர்த்தவங்களாம் இங்கே தலைவனாக முடியாது. கூட்டம் யாருக்கு வேணாலும் வரும். சன்னி லியோனுக்கு மியா கலிஃபா நாளைக்கு ஒரு கடையை திறந்து போக்க வருதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், கேரளாலேருந்து ட்ரெயின்லேருந்து பிடிச்சலாம் இங்கே வருவானுங்க. அப்படிப்பட்ட பயலாம் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கிற இடத்துல வந்து நீ வந்து கூட்டம் சேர்த்துட்டா நமக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க, நமக்கு தான் வந்து இங்கே மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. இதனால இந்த தைரியத்தில் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா ஜிட்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், முக்கியமாக பிஜேபி, இந்த சைடு திமுக எல்லாம் இவங்கெல்லாம் வேணும்னே விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, அவன் ரஜினியை எதிர்த்து பேசுன்றதுக்காக நான் ஒன்று திமுக அதை சென்ட்ரல் பிஜேபி வந்து எதிர்த்து பேச நான் சொல்லலை. அவன் மோடியை வந்து எடுத்து பேசியிருக்கிறான் முன்ன மதுரை மாநாட்டில், அப்போ அமைதியாக இருந்தீங்க. இங்கே சிஎம் போட்டு எடுத்து வச்சு மட்டமாக பேசியிருக்கிறான், வாயா போயான்ற லெவலுக்கு ஒரு அமைச்சரை பேசியிருக்கிறான், அப்பவும் வேடிக்கை பார்க்குறீங்க. கேட்டால் நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மறுபடியும் வந்து இது பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் திமுக ஆதரவாளர்கள் எனக்கு மேலே வந்து எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு மறுபடியும் வருதுன்னா நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் உங்களுடைய முக்கிய நோக்கம், கரெக்டாக? சரி, நீ செய். ஆனால் இந்த மாதிரி அவதூறு பரப்புறவங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க எனக்கு. அப்போ இங்கே ஒரு சைடு மக்கள் சொல்கிறது, இந்த சைடு அதிமுக சொல்கிறது ஒரு பக்கம் உண்மையாகுதா? நீங்களே உண்மையாக்குறீங்களா? டிவிக்கேவும் டிஎம்கேவும் கூட்டணியா? அப்புறம் இந்த கேள்வி எனக்கு வருமா வராதா? தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தைகளி ஒரு மாதிரி நீ திட்டுற மாதிரி திட்டு, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அப்புறம் அந்த மாதிரி சந்தேகம் வருமா வராதா? எஃப்ஐஆர் வந்து நீங்கள் கரூர் 41 பேர் அந்த கொலை வழக்கில் நீங்கள் ஏன் நான்